Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. கிறிஸ்தவம் நீ எவ்வளவு ப்ரொஃபஷனலாக இருக்கிற, எவ்வளவு கரெக்டாக உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்லா சம்பாதிக்கிற மேலே வர்றங்கிறத பற்றியதல்ல. அது தப்பு இல்லை, அது நல்லது, செய்யணும் அதை. ஆனால் அதெல்லாம் எங்கேருந்து வரணும்? நல்ல இருதயத்திலேருந்து வரணும். கிறிஸ்தவத்தினுடைய இதே என்னன்னா, எப்படி மேலே வர்றோம், நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறோம், எப்படி பிஸ்னஸில் சக்ஸஸ் அடைகிறோம், மற்றவனை பிடிச்சி கீழே தள்ளி தந்திரம் பண்ணி இவனை பற்றி பேசி அவனை கெடுத்து இவனை கவுத்து அப்படி மேலே வர்றது தான் உலகம். அங்கே அது விசுவாசிகள்கிட்ட இருக்கக்கூடாது. விசுவாசி எப்படி மேலே வர்றவனா இருக்கணும்? அவன் நல்லா உழைக்கணும், அவன் கடவுள் கொடுக்குற அறிவை பயன்படுத்தணும், அவன் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யணும், அவன் ஒரு தயவுள்ளவனாக இருக்கணும், அன்புள்ளவனாக இருக்கணும், பெரிய எரிச்சலும் இருமாப்புள்ளவனாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. கிறிஸ்டியானிட்டியில் இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசுவே சொன்னார் இல்லையா 12ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல, மூணு காரியங்களை பார்க்க போறோம் இன்னைக்கு. என்னன்னா, இருதய மாற்றம் அப்படின்னா அதை பற்றி குழப்பம் இருக்கக்கூடாது. எது இருதய மாற்றம்னு கரெக்டாக தெரியணும். அதுக்கு முதல்ல இருதய மாற்றம் எது இல்லைங்கிறத ரெண்டு காரியம் சொல்றாரு இங்கே வசனங்களில். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எது இருதய மாற்றம் இல்லை. ஏன்னா சிலர் அதை பார்த்து இருதய மாற்றம் நினச்சிட்டு இருக்கிறோம். எது இருதய மாற்றம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா நம்ம கரெக்டாக திங்க் பண்ணுமே, இதுதான் இருதய மாற்றம், அது இல்லை அப்படின்னு. அவன் தப்பாக நினைக்கிறான். அதனால் சொல்கிறாரு, எது இருதய மாற்றம் இல்லைன்று ரெண்டு காரியம் உனக்கு சொல்ல போகிறேன். அப்புறம் எது இருதய மாற்றம், அது எப்படி உண்டாகிறதுன்றதை பற்றி ஒரு காரியம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அதைத்தான் அவருடைய சப்ஜெக்டே. இது அந்த முதல்ல லெட்டர் கிடைச்சப்போ அவங்களுக்கு வழங்கியிருக்கோம் நல்லா. இதுதான் சொல்ல வர்றாரு அவருன்னு. அப்போ பார்ப்போம். முதல்ல இருதய மாற்றம்னா அது எது இல்லைங்கிறதுல முதல் காரியம் என்ன சொல்றாரு? ரெண்டு காரியம் சொல்றாரு இல்லையா? அதில் முதல் காரியம் என்ன? கிஃப்டட்னஸ், திறமை, ஆற்றல், இதெல்லாம் ஒருத்தனுக்கு இருக்கிறதுனால அவனுக்குள்ள இருதயத்தில் பெரிய மாற்றம் வந்துருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்க. தப்பாக நினைக்கக்கூடாது. அதாவது திறமை இருந்தால் போதும், திறமை இருக்கிறதே அவனுக்குள்ள நல்ல இருதயம் இருக்குதுன்ற காமிக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா தலைகளாக யோசிக்கிறீங்க, தப்புன்றாரு. திறமை ஒருத்தனுக்கு இருக்கலாம், இருதயத்தில் எந்த மாற்றமும் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்றதான் வேத வசனத்தின் போதனை. ஏன்னா இவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. திறமை இருக்குது, திறமைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எல்லாம் ஆவியில் நிரம்பி இருக்கிறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, அறிவெல்லாம் இருக்குது, போதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, மலைகளை பெருக்கக்கூடிய விசுவாசம் கூட இருக்குது. ஆனால் இருதயத்தில் ஒரு மாற்றம் கிடையாதுன்றாங்க. அப்போ என்னெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. மூணு காரியத்தை சொல்கிறார் 2ஆம் வசனத்தில். முதல் வசனத்துக்கு அப்புறம் வருவோம். 2ஆம் வசனத்தில் மூணு காரியம் சொல்கிறார். ஒன்று தீர்க்க தரிசனம் வரும், ரெண்டாவது சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிகிற அந்த அறிவு, மூணாவது மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. இயேசு 11ஆம் அதிகாரத்தில் மார்க்கில், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்னார் இல்லையா? அது அவ்வளோ பெரிய போதனை. பவுல் இயேசுவோட இருந்தவர், ஆனால் அவர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார் பாருங்க. மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் ஆமாம் இருக்கணும். ஒரு ஊழியர் ஒன்றுக்கு இருக்கணும், ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிறவனுக்கு இருக்கணும், கம்பெனியை நடத்துகிறவனுக்கு இருக்கணும். அதெல்லாம் நடத்துறது தான் முன்னால் நின்று நடத்துறது ரொம்ப கஷ்டம் இருக்கணும். அப்பேற்பட்ட விசுவாசமெல்லாம் இவங்களுக்கு இருக்குது பாருங்க. தாளந்துகள் நிறையா இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை இவங்களுக்கு? அந்த தாளந்து இருக்கிறதுனால அவன் என்ன நினச்சிக்கிறான், எனக்கு ஒரு நல்ல இருதயம் இல்லாமல் தான் அந்த தாளந்து இருக்குது, எனக்கு தாளந்து இருக்கிறதுனாலேயே அது நல்ல இருதயத்துக்கு அறிகுறி அப்படின்னு நினச்சிக்கிறான். ஜானத்தன் எட்வர்ட்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஜானத்தன் எட்வர்ட்ஸை குறித்து இல்லையா?
ஜானத்தன் எட்வர்ட்ஸ் என்றவர் அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரசங்கராக இருந்தார். 200-250 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். பெரிய படிப்பாளி, அறிவாளி, ஃபிலாசபர், ப்ரீச்சர், டீச்சர், அந்த மாதிரி இருந்தவர். இந்த 1 கொரிந்தியர் 13 பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் இல்லையா, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்னு சொன்னார் இல்லையா. அதை இதோட கனெக்ட் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி கிஃப்டட்னஸ், வரங்கள் நிறைந்தவர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்கள், சகல அறிவையும் உடையவர்கள், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கே சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட உண்மையான தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர்கள், அறிவை பெற்றவர்கள், இன்னும் மலைகளை கூட பெயர்க்கக்கூடிய விசுவாசம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உடையவர்கள். நல்லது, அவங்களுக்கு அதெல்லாம் இருக்குது. அது ஆனால் ஆவிக்குரிய வரங்கள். அது ஆவிக்குரிய வரங்கள்ன்றாரு. அதை நீங்கள் இவனுக்குள்ள ஆவியானவர் இவன் இருதயத்தை மாற்றியிருக்காருன்னு எடுத்துக்கூடாது. வரங்கள் வேற. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு வரத்தை கொடுக்கறதுனால அவன் தீர்க்கதரிசனம் சொல்றான், அது வேற. வரத்தை கொடுக்கறதுனால அவன் சோகமாக்குறான், அது வேற. உள்ளம் மாற்றப்படுறது வேற. ஆவியானவருடைய கிரியினால் உள்ளம் மாற்றப்படுறது வேற. அதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. சொல்றாரு, இந்த ஆவியானவருடைய வரம்ன்றது ஒரு பெண்ணு மேக்கப்பெல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி மேக்கப் பண்ணி விட்டுறோம் இல்லையா கல்யாண பொண்ணுங்களெல்லாம், அந்த மாதிரின்றாரு. எது இந்த வரங்கள்லாம், வரங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறது, அற்புதம் செய்கிறது, பெரிய நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் அந்த மாதிரி காரியம்ன்றாரு. மேக்கப் மாதிரி, போட்ட நகை மாதிரி. அது அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மேக்கப்பில் ஒரு காற்று அடிச்சதுனாலே எல்லாம் பறந்துடும். ஒரு காற்று அடிச்சதுன்னா எல்லாம் பறந்துடும், கந்த கோலமாயிடும். ஒரு 2 சொட்டு தண்ணி பட்டுச்சுன்னா ஏன்டா மேக்கப் போட்டோன்னு ஆகிடும். நல்லா இருந்த முகம் கூட கெட்டு போயிடும். மேக்கப் போடாமல் வந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கலாம், தொடச்சிட்டு பேசாமல் போயிருக்கலாம். இது கீழே வழி ஆக்கிடும், முகத்தை அசிங்கமாக்கிடும். அது மட்டும் இல்லை, இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கக்கூடியது. அதாவது இந்த வெளிப்புறமான அழகுன்ற, அதனால தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, குடும்ப வாழ்க்கையில் எப்படி வெற்றி வரும்னு. பெண்கள் நினைக்கிறாங்க அழகுனால வெற்றி வந்துடும், அழகாக இருந்தாலே போதும், நல்ல மாப்பிள்ளை வந்துடும், நல்ல வேலை செய்கிறவன் வருவான், நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கலாம், அழகு இருந்தாலே நமக்கு எல்லாம் கிடைச்சிரும், வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைச்சிரும்ன்றது பெண்களுடைய பிலீஃப். அதனால தான் இந்த அழகு சாதனங்கள்லாம் அவ்வளோ விற்கிது. ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு வியாபாரம் ஆகுது. எதை வேணால் வாங்கி தேய்ச்சி எல்லாம் பண்ணி பணம் வேணான்னு சொல்ல, தாராளமாக பண்ணிங்க. நான் அந்த மாதிரி பிரச்சனையாக கிடையாது. பெண்ணிக்கு கொண்டுறேன், உங்கள் முகம் என்னமோ பண்ணீங்க, ஏதோ பண்ணீங்க அப்படின்னு. அது மாதிரின்றார் இவர். போய் ரொம்ப இதெல்லாம் வாங்கி சரி பண்ணி மேக்கப்பை போட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ மேக்கப்பு போட்டு எல்லாம் பண்ணி ஏற்றி அப்படியே ஆடாமல் அசங்காமல் அவங்களை கொண்டு போகணும், கொண்டு போயிட்டு கொண்டு வரணும். அவர் சொல்கிறாரு, இந்த வரங்கள்லாம் அந்த மாதிரி கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். தான் ஒரு பையன் வந்தான் பாருங்க, பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க, என்ன ஜெபம் பண்ணுங்க எனக்கு அப்படின்னா. என்ன மாதிரி பொண்ணு பார்க்கணும் உனக்கு? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அழகாக இருக்கணும், அவ்வளோதான். நல்லா சவுப்பாக இருக்கணும், அழகாக இருக்கணும், பார்த்தா ஜோராக இருக்கணும் அப்படின்னா. வேறு எதுவும் கிடையாதாப்பான்னு. இல்லை வேறு எதுவும் நான் கேட்கலைங்க, அழகாக இருக்கணும் அப்படின்னா. இவனுக்கு என்ன புத்தி சொல்கிறது? நான் தருணம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பொண்ணு பார்க்க போகிறேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்ன பொண்ணு பார்க்க போகிறேன், உனக்கு அறிவுரை சொல்கிறேன். நான் பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய பாட்டி இருக்கிறாங்களான்னு பாரு, அவங்களையும் யாருன்னு கொஞ்சம் நல்ல முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுன்னு. எதுக்குங்க பாட்டியை பார்க்கணுன்னா? ஏன்னா உனக்கு கிடைக்க போகிறது அதுதான் கடைசியில். உன் பொண்டாட்டி நாளைக்கு எப்படி இருக்க போறான்னு இன்றைக்கே பார்த்துக்கலாம்ப்பா. நீ அதையும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு வந்துடு, உனக்கு இப்போவே தெரிஞ்சிடும் இது எப்படி மாற போகுதுன்னு. அப்புறம் நாளைக்கு ஐயோ நான் இதை பண்ணலைங்க கல்யாணம், எனக்கு அது நான் பண்ணது வேற அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் விலகுச்சுன்னு நினைக்கிறேன். சிலருக்கு இந்த அழகு மேலே ஆண்களுக்கும் ரொம்ப நம்பிக்கை. இந்த அழகான ஒரு பொண்ணை பண்ணிட்டா போதும், அடே அப்பா நம்ம பெரிய வாழ்ந்துருவோம் மாக்கோன்னு. பேதுரு சொல்கிறாரு, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அதுதான் 1 கொரிந்தியர் 13:4-7 வரைக்கும் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அப்படின்லாம் சொல்லுது இல்லையா. அந்த அன்புள்ள ஒரு இருதயம், நல்ல இருதயத்தை பற்றி சொல்றாரு.
மறைந்திருக்கிற குணம், அறியாத அரங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலை. உள்ள அழகுபடுத்துங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப நாள் நிற்கும்ன்றார், மீதியெல்லாம் போய்டுன்றார். ஏன் 1 Corinthians 13 கூட 8 வரைக்கும் தான் வாசம். அதுக்கப்புறம் வாசத்தை பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம்லாம் ஒளிஞ்சு போகுன்றது. பற்பல பாஷையில் பேச அதெல்லாம் ஒளிஞ்சு போகுன்றார். எப்போ ஒளிஞ்சு போகும்? சிலர் இன்றைக்கே ஒளிஞ்சு போச்சுன்றாங்க புண்ணியவான்கள். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஒளிஞ்சு போகலைங்க. அதாவது இந்த பாவ உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த பிசாசு உலகத்தின் அதிபதியாக இருக்கிற வரைக்கும் பல பிரச்சனைகளை உண்டாக்குறான். இங்கே நமக்கு அற்புதம் தேவை, அடையாளம் தேவை, தீர்க்கதரிசனம் தேவை, எல்லாம் தேவையாகப்படுது. ஏன்னா ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வர்றதுக்கு, அற்புதங்களை நடப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் அவசியமாக இருக்குது. அதனால நான் இன்றைக்கி அது இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, இயேசு திரும்ப வரப்போகிறார். உலகமே பூரணமான உலகமாக மாறிடும். பிசாசுக்கு அங்கே இடம் இருக்காது, அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் எதுக்கு அங்கே அதெல்லாம் தேவை? நம்ம தேவனை முகமுகமாக தரிசிக்க போகிறோம். ஏன் நமக்கு எதுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும்? தீர்க்கதரிசனமே தேவையில்லை, அற்புதமே தேவையில்லை. ஆதியாகமம் 1 ஆதியில் அற்புதம் இருந்ததுனால ஆரம்பிக்குது கிடையாது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் அற்புதம்லாம் கிடையாதுங்க. ஏன் அற்புதம் கிடையாது? எல்லாத்தையும் உண்டாக்கினார், அதையெல்லாம் நல்லது என்று கண்டார். எல்லாம் நல்லதா இருந்ததுனால, எல்லாம் நல்லா இருந்ததுனால அங்க யாரும் அற்புதம் செய்ய வேண்டியது இல்லைங்க. அங்க ஆசீர்வாதம் இருந்தது, அற்புதம் தேவையில்லை. அதுக்கப்புறம் பாவம் வந்த பிறகுதான் அவனை விடுவிக்கிறதுக்கு, சுகமாக்குறதுக்கு, அவனுக்கு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அற்புதங்கள்லாம் தேவைப்படுது. விளங்குதா உங்களுக்கு? அதே மாதிரி முதல் 2 அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் இருக்கிற மாதிரியே கடைசி 2 அதிகாரம் மாறுது பாருங்க. கடைசி 2 அதிகாரமும் முதல் 2 அதிகாரம் ஒத்துமையாக இருக்கும். 2 ஒரே மாதிரி இருக்கும். பரலோகம் அப்படி இருக்கும். அந்த விதத்தில் மாற்றம். அங்கே அதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால தான் அதெல்லாம் ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நித்தியமாக இருக்கும்ன்றது. அது என்ன? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இந்த 3 நிலைத்திருக்கிறதுனா இது இம்மைக்கு மாத்திரம் இல்லை, எல்லாம் ஒளிஞ்சு போன பிறகு, தீர்க்கதரிசனம்லாம் ஒளிஞ்சு, பற்பல பாஷையெல்லாம் ஒளிஞ்சு, அற்புதங்கள்லாம் ஒளிஞ்சு, எல்லாம் ஒளிஞ்சு போன பிறகு அன்பு இருக்கும், விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அது இருதயத்துக்கு அடுத்த காரியங்கள். இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் நித்தியமா இருக்கக்கூடியது. அப்ப எது பெருசு? வரங்கள் பெருசா? இதெல்லாம் பெருசா? இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம் பெருசா? இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம் ரொம்ப பெருசு. ஏன்னா அது பெரிய வேல்யூபிள். ஏன்னா நித்தியமாக நம்மோடு கூட அது இருக்க போகிறது. விசுவாசம் ரொம்ப பெருசு. நம்ம விசுவாசத்துல வளர்றது வீணே கிடையாது. ஏன்னா நித்தியமா அது இருக்க போகுது. நம்பிக்கை ரொம்ப பெருசு, நித்தியமா நம்ம கூட இருக்க போகுது. இதெல்லாம் இருதயத்தில் இருக்கிறது. அன்பு ரொம்ப பெருசு. இந்த 3லயே அது பிரதானம்ன்றாரு. அது நித்தியமா நமக்குள்ள இருக்க போகிறது. ஒரு அன்பின் உலகத்திலே வாழப்போகிறோம் நம்ம. அப்ப அது நித்தியமா இருக்கும்ன்றார். அப்ப வேத வசனம் இப்படிதான் போதிக்குது பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஜானத்தன் எட்வர்ட்ஸ் சொல்றாரு, இது வெளியில போட்டிருக்க நகை மாதிரி, மேக்கப் மாதிரின்றாரு. இந்த தீர்க்கதரிசனம் அது இதெல்லாம் இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அது வித்தியாசம். அது அழியவே அழியாது. எந்த காற்று அடித்தாலும், எந்த தண்ணியை ஊற்றினாலும் அது போகாது. இந்த காலம் முடிஞ்சு நித்தியம் வரும்போது அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆகவே இருதயத்தை கவனம் செலுத்துன்றாரு. ஜானத்தன் எட்வர்ட்ஸ் என்ன சொல்றாரு? இருதயம் நல்ல இருதயமாக உருவாகிறத அதை கவனம் செலுத்து அப்படிங்கிறாரு. இருதயத்தை கவனி, இருதயத்தை நல்ல இருதயமாக ஆக்குறது எப்படிங்கிறத கற்றுக்கொள் அப்படிங்கிறாரு. ஏன்? அந்த இருதயம் தான் உன் கூட எப்பவுமே இருக்க போகிறது. அந்த இருதயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. சரி, அதனால என்ன சொல்ல வர்றாரு பவுல்? என்ன சொல்ல வர்றாரு? அப்பா, முதல்ல இருதய மாற்றம் எப்படி ஏற்படணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருதய மாற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது இருதய மாற்றம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. திறமை இருக்கிறது இருதய மாற்றம் கிடையாது. பெரிய வரம் இருக்கிறது இருதய மாற்றம் கிடையாது. நீ தீர்க்க தரிசனம் சொல்றதுனால நீ இருதயம் மாற்றப்பட்டுருச்சுன்னு கிடையாது. ஒரு மாற்றமும் உள்ள ஏற்படாம, இருதயத்தில் ஏற்படாம, ஆளு உருப்படியா மாறாமலே தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஏன்னா அது வரம். கடவுள் வரத்தை தர்றாரு. அந்த வரத்து நிமித்தமாக ஒருத்தரை சோமாக்கலாம், ஒருத்தரை தீர்க்க தரிசனம் சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம், கிரியைகளை நடப்பிக்கலாம். ஆனா உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் வாழலாம். இதுதான் அங்க டேஞ்சர்ன்றார். நீ உள்ளத்துல மாற்றம் இல்லாமலே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, இது பண்ணதுனால எனக்கு உள்ளத்துல நான் பெரிய ஆளா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா மிஸ்டேக் பண்ற. இருதயத்தை நீ உதாசீனப்படுத்துற.
வரம் இருக்கிறதுனால இருதயம் நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இருதயத்தில் ஆவியானவருடைய கிரியை வந்து அங்கே உனக்கு பெரிய மாற்றம் ஏற்பட வேணுன்றார்.